தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேவதாயின் மாதம் இது வல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. பூவிலுள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. பூவில் உள்ள மானிடர்க்கு தேவசூதன் தந்த அன்னை, புண்ணிய வரங்கள் எல்லாம் கொண்ட அன்னையே. ஆவலுடன் நாம் எல்லோரும் தேவமரி பதம் கோடி ஆனந்தம் மிகுந்த பல கீதங்களை பாடுவோமே. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. ஒவ்வொரு வீட்டார்கள் எல்லாம் ஒவ்வொரு நாள் சிறப்பிக்க ஒப்பந்தமே செய்தால் ஒரு தப்பும் இல்லையே. இவ்விதமாய் செய்தால் பலன் எவ்வளவோ கூடி வரும். இந்த மாதம் எல்லோருக்கும் நல்ல வரம் சேர்ந்து வர, தேவதாயின் மாதம் இது வல்லவோ. தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். தோட்டங்களில் உள்ள பல வாட்டமில்லா புஷ்பங்களை சோடு சோடாய் சேர்த்து நல்ல மாலை கட்டுவோம். கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து, கூட்டமாக எல்லோருமே வீட்டில் உள்ள பேரை சேர்த்து கோவிலுக்கு சாரையாக ஆவலுடன் போவோம் வாரி. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழா. தேவதாயின் மாதம் இது வல்லவோ. நம்பிக்கை அறிக்கை செய்கின்றோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மகிழ்வின் மறை உண்மைகளை தியானிக்கின்றோம். முதல் மறையுண்மை, கப்ரியேல் தூதர் புனித கன்னி மரியாவுக்கு தூது உரைத்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியை கலங்குவோர் கதியை காத்திடுவாய் தாயே. கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியை கலங்குவோர் கதியை காத்திடுவாய் தாயே. மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதர்களின் மாதிரியே, மாயிருளில் ஒளி தாரகையே, மாதரசியே, மன ஒளி தாராய் மாசு அகல செய்வாம். கலங்கரை தீபமே, கலங்களின் தாரகையே, துலங்கிடும் மணியை கலங்குவோர் கதியை காத்திடுவாய் தாயே. இரண்டாவது மகிழ்வின் மறை உண்மை, புனித கன்னி மரியா எலிசபெத்தை சந்தித்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். மூன்றாவது மகிழ்வின் மறையுண்மை. இயேசு பெத்லெகேமில் பிறந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர்.
உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே, பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே, பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே, பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே, பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே, பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே, பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியர் எமக்காய் மன்றாடுவீர், இன்றும் எம்மந்திய காலமுமே. அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர், உம்பயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே, பரிசுத்த மாமரியே,
எங்கள் பரமனின் மாதாவே, பாவியரெமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியரெமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே அருள் நீரை மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, நீர் பெண்களுள் பேறு பெற்றீர். வயிற்றின் கனியாம் கிறிஸ்துவும் பெரியோரே. பரிசுத்த மாமரியே, எங்கள் பரமனின் மாதாவே, பாவியரெமக்காய் மன்றாடுவீர். இன்றும் எம்மந்திய காலமுமே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். நான்காவது மகிழ்வின் மறையுண்மை, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். இதயம் மகிழுதம்மாம், துயர்கரைகள் மறையுதம்மாம், உள்ளமும் துள்ளுதம்மாம், உந்தன் தாய்மையின் நினைவாலே. அம்மா, இதயம் மகிழுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. தாயென்னும் போதினிலே மனம் தான் உன்னை தேடுதம்மா. ஈன்ற தாயும் போற்றும் முந்தன் பாதம் பணிந்திடுவேன். அம்மா, இதயம் மகிழுதம்மா. துயர்கரைகள் மறையுதம்மா, உள்ளமும் துள்ளுதம்மா, உந்தன் தாய்மையின் நினைவாலே. அம்மா, இதயம் மகிழுதம்மா. ஐந்தாவது மகிழ்வின் மறையுண்மை. காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்ததை தியானிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தருளும். தயை நீரை தாயே, அரசியே வாழ்க, எங்களின் வாழ்வே தஞ்சம் நீயே. இப்பரதேசம் ஏவையின் மைந்தர் உம்மையே நோக்கி அழைக்கின்றோமே. கண்ணீர் சூழ்ந்த உலகில் நின்று கவலை மிகுந்து கண்ணீர் சிந்தி உம்மையே நோக்கி பெருமூச்சறிந்தோம். தயை நீரை கண்களை எம்பால் திருப்பும், எமக்காயின்றும் பரிந்திடும் தாயே. வாழ்வின் முடிவில் உம் திருக்கனியாம் திவ்ய இயேசு தரிசனம் தாரும். தயையே அன்பே கன்னி மரியே.
ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். கிறிஸ்துவே கனிவுடன் கேட்டருளும். விண்ணக தந்தை இறைவாம், உலகத்தை மீட்ட மகன் இறைவாம், தூய ஆவியாரம் இறைவாம், எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதம் நிறைந்த மாமரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் உயர்ந்த கன்னியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை ஈன்ற அன்னையே, திரு அவையின் அன்னையே, இறையருளின் அன்னையே, தூய்மை மிகுந்த அன்னையே, தன்னிமை குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, பாவக்கரையில்லா அன்னையே, அன்புக்குரிய அன்னையே, வியப்புக்குரிய அன்னையே, நல்ல ஆலோசனை அன்னையே, படைத்தவரின் அன்னையே, எங்கள் மீட்பரின் அன்னையே, பேரறிவு மிகு அன்னையே, வணக்கத்துக்குரிய அன்னையே, போற்றுதற்குரிய அன்னையே, வல்லமையுள்ள கன்னியே, பரிவு உள்ள கன்னியே, நம்பிக்கைக்குரிய கன்னியே, நீதியின் கண்ணாடியே, ஞானத்திற்கு உறைவிடமே, எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே, ஞானம் நிறைந்த பாத்திரமே,
மாட்சிக்குரிய பாத்திரமே, பக்தி நிறைந்த பாத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை பொருளான ரோஜாவே, தாவீது அரசரின் கோபுரமே, கந்தமயமான கோபுரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கையின் பேழையே, விண்ணகத்தின் வாயிலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற் கால விண்மீனே, நோயுற்றோரின் ஆரோக்கியமே, பாவிகளுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயருவோருக்கு ஆறுதலே, கிறிஸ்துவர்களின் துணையே, வான தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே, இறைவாக்கினர்களின் அரசியே, திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறை சாட்சியரின் அரசியே, இறையடியார்களின் அரசியே, கன்னியர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே, அமல உற்பவியான அரசியே, விண்ணேற்பு அடைந்த அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்செபம் மாலையின் அரசியே, அமைதியின் அரசியே, இந்திய நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகின் பாவங்களை போக்கும்
உன்னத இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் உன்னத இறைவனின் செம்மறியே, எங்கள் மேலிரக்கமாயிரும். எங்கள் மேலிரக்கமாயிரும். எங்கள் மேலிரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோ அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கன்னிகையே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களிலிருந்தும் எங்களை காத்தருளோம். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலிலிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.
நாம் தேடி வந்திருக்கின்ற, வாழ்க்கை முழுவதும் தேடுகின்ற ஆண்டவர் இவர்தான், இவர் மட்டும்தான். இவர் அதிசயங்கள் செய்பவர், காலமெல்லாம் கண்மணியாய் நம்மை காப்பவர், நிலவளம், நீர்வளம், அருள்வளம், பொருள்வளம் என்று நம்மை ஆசீர்வதிப்பவர். இவரை பாடி மேவி துதித்து ஆராதிப்போம். தேடி வருகின்றே என் தேவனே, உம்மை தேடி வருகின்றே. தேடி வருகின்றே என் தேவனே, உம்மை தேடி வருகின்றே. தேடி வருகின்றே. அதிசயங்கள், அற்புதங்கள் என் வாழ்வில் புரிபவரே. அதிசயங்கள், அற்புதங்கள் என் வாழ்வில் புரிபவரே. 1000 முறை நான் உன் நாமம் தனையும் ஆவலாய் பாடிடுவேன். 1000 முறை நான் உன் நாமம் தனையும் ஆவலாய் பாடிடுவேன். தேடி வருகின்றேன் என் தேவனே, உம்மை தேடி வருகின்றேன். தேடி வருகின்றேன். காலமெல்லாம் கண்மணியாய் காத்து வருபவரே. காலமெல்லாம் கண்மணியாய் காத்து வருபவரே. காவல் கோபுரம் நீரிருக்க கவலை எனக்கு இனியேது. காவல் கோபுரம் நீரிருக்க கவலை எனக்கு இனியேது. தேடி வருகின்றேன் என் தேவனே, உம்மை தேடி வருகின்றேன். தேடி வருகின்றேன். நீர்வளமும் நிலவளமும் குறையாது கொடுப்பவரே. நீர்வளமும் நிலவளமும் குறையாது கொடுப்பவரே. பொருள் வளமும் அருள் நலனும் நிறைவாக தருபவரே.
பொருள் வளமும் அருள் நலனும் நிறைவாக தருபவரே, தேடி வருகின்றேன் உம்மை தேடி வருகின்றேன், தேடி வருகின்றேன் என் தேவனே, உம்மை தேடி வருகின்றேன், தேடி வருகின்றேன். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய தூய ஆவியாரின் நவநாளின் 2ஆம் நாளிலே இந்த ஆவியானவரை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆவியானவருக்காக ஜெபிக்கின்றோம். நாம் வாழுகின்ற காலத்திலே வேகமாக விரைவாக எதுவும் செய்ய வேண்டும், வேகமாக உண்ண வேண்டும், வேகமாக பயணிக்க வேண்டும், ஃபாஸ்ட் ஃபுட், ஃபாஸ்ட் வெஹிக்கிள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய இந்த வேகத்திற்கு பயன்படுவது நம்முடைய வாகனங்கள், 2 வகை வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் அல்லது 4 சக்கர வாகனங்கள். அது சைக்கிளாக கூட இருக்கலாம், அல்லது மோட்டாரில் இயங்குகிற 4 சக்கரமாக இருக்கலாம். ஆனால் அது நகர வேண்டுமென்றால் சக்கரங்கள் வேண்டும். அந்த சக்கரங்கள் எல்லாம் நகர்வது அங்குள்ள டயர் டியூப் என்று சொல்லுகிறோம். அந்த டயர் டியூபிலே காற்று இருக்க வேண்டும். அந்த காற்றை பொறுத்து தான் நம்முடைய பயணமும் அமைகிறது. அதிகமான காற்று இருந்தால் வெடி, குறைவாக அது இருந்தால் அடிபடுகிறது, இடிக்கிறது. கொஞ்சமாக இருந்தால், அதிகமாக இருந்தால் தூக்கி போடுகிறது அல்லது வெடிக்கின்றது. அதிகமாக இருந்து முன் சக்கரம் வெடித்தால் பெரும் ஆபத்து ஏற்படுகிறது. காற்று வேண்டும், ஆனால் காற்று எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வினுடைய காற்று ஆவியானவர். அது குறைவுபட்டால் என் வாழ்வே குறைந்து போய்விடும், நலிந்து போய்விடும், சரிந்து போய்விடும். ஆவியானவர் இல்லாமல் என் வண்டி ஓடாது, என் வாழ்க்கை ஓடாது. நேற்றைய சிந்தனையிலே தொடர்கின்றோம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது புதிய ஏற்பாட்டின் எல்லா தொடக்கங்களும் ஆவியானவர் தான் மூல காரணமாக இருப்பதை பார்க்கின்றோம். புதிய ஏற்பாடு தொடங்குவது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே. அந்த பிறப்பிலே லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கப்ரியேல் தூதர் மரியாளுக்கு சொல்லுவார், இது எப்படி நிகழும் என்று சந்தேகப்படுகிறாய்? ஆவியானவர் உன்மீது நிழலாடுவார். படைப்பின் தொடக்கம், முதல் ஏற்பாட்டின் தொடக்கம் ஆவியானவர். இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் இயேசுவின் பிறப்பின் தொடக்கம் ஆவியானவர் தான் காரணம். இயேசு பிறந்தார், வளர்ந்தார், 30 வயது என்று லூக்கா சொல்லுகிறார். ஜெபக்கூடத்திற்கு வருகிறார், தன் பணியை தொடங்க போகிறார். அதற்கு முன்னால் அவர் திருமுழுக்கு பெறுகிறார். ஆவியானவர் புறாவடிவிலே இறங்கி வருகிறார், அபிஷேகிக்கிறார், அவரை ஆற்றல் படுத்துகிறார், அவரை அங்கீகரிக்கிறார். என் மகன் இவர் என்று உலகத்திற்கு அவரை அறிமுகப்படுத்துகிறார், அவரை அறிவிக்கின்றார். அவர் அறிவிக்கப் போவதற்கு இவர் ஒரு அறிமுகமாக இருக்கின்றார். ஆவியானவர் திருமுழுக்கிலே. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது அங்கே பார்க்கின்றோம், நாசரேத்திலே ஜெபக்கூடத்திலே இயேசு தன்னுடைய பணியை தொடங்கிய பொழுது ஏட்டுச் சுருளை எடுத்து எசையா பகுதியை படித்துவிட்டு ஏட்டை சுருட்டி கொடுத்துவிட்டு, ஆண்டவரின் ஆவி என் மேலே, என்னை அவர் திருப்பொழிவு செய்துள்ளார் இந்த நற்செய்தி பணியை செய்வதற்காக என்று தன் பணியை தொடங்குவதும் ஆவியானவரால் தான். எனவே புதிய ஏற்பாடு தொடங்குவதும் நடப்பதும் நகர்வதும் இயேசுவுடைய வாழ்வு முழுவதுமே இந்த ஆவியினால் வழி நடத்தப்பட சக்தியாக பலமாக இருக்கிறதை பார்க்கின்றோம். அதையும் தாண்டி புதிய ஏற்பாட்டின் 2ஆம் பகுதியாக இருப்பது திரு அவையினுடைய வரலாறு. திரு அவை பிறப்பது பெந்தகோஸ்தே அன்று. திருத்தூதர் பணிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். பெரும் காற்று, பெரும் இரைச்சல், இடி மின்னல் முழக்கம். ஆனால் ஆவியானவர் நெருப்பு நாவாக
திருத்தூதர்கள் மீதும் அன்னை மரியாள் மீதும் இறங்கி வந்து திருச்சபை பிறக்க செய்கிறார். திருச்சபையின் திரு அவையின் தொடக்கமும் இந்த ஆவியானவர் தான். இந்த பிறந்த திரு அவை நடக்க ஆரம்பிக்கிறது. திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் முதல் பணியாளர்களாக முதல் முறையாக திருத்தொண்டர்கள் டீக்கன்ஸ், இதெல்லாம் நாம் வைத்திருக்கிறோம் டீக்கன்ஸ், முதல் திருத்தொண்டர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் 7 பேர். யார் அவர்கள்? ஆவியால் நிரப்பப்பட்ட 7 பேரை தேர்ந்தெடுங்கள். அதில் ஒருவர்தான் ஸ்தேவான், ஸ்டீஃபன். The birth of Jesus announced by the angel Gabriel by the Spirit. The birth of the church today signaled by Pentecost by the Holy Spirit. The starting of the mission, public mission by Jesus was in Nazareth, and before that at baptism in Jordan, all signaled by the Spirit, Holy Spirit. முதல் வேத சாட்சி, மறை சாட்சி ஸ்தேவான் சாய்வதும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக வானம் திறந்திருப்பதையும் வானத்திலே கடவுளின் வலதுபுறம் இயேசு நிற்பதையும் இந்த விண்ணேற்ற நிகழ்வை நாம் சிந்தித்தோமே, அதை பார்த்து மகிழ்ந்தவரும் அவர்தான். இந்த முதல் வேத சாட்சி ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக இருக்கின்றார். முதல் மறை போதகர்களாக பர்னபாவும் பவுலும் தேர்ந்தெடுக்கப்படுவது 13ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். இவர்கள் இருவரையும் இந்த பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். இவர்களை இதற்காக I nominate them for this mission to preach the gospel all over the world என்று சொன்னது, அவர்களை ஒதுக்கி வைக்க அடையாளப்படுத்தியது ஆவியானவர். முதல் திருத்தூது பணி, the first missionary enterprise was initiated by the Spirit. திரு அவையிலே முதல் பிரச்சனை வந்தபொழுது யூதர்கள் நேராக கிறிஸ்தவர்களாக மாறலாம், புற இனத்தார் முதல் இதில் யூதர்களாக மாறி கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்ற யூதர்களுடைய கட்டாயம் நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது முதல் திரு அவையின் பேரவை கூடியது. திருத்தூதர் பணி 15ஆம் அதிகாரத்திலே அந்த திருத்தூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி பேசி அந்த பேரவையின் தீர்மானத்தை கடிதத்தில் எழுதி அனுப்புகிறார்கள். என்ன எழுதி அனுப்புகிறார்கள்? திருத்தூதர் பணி 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தபடி யார் மீதும் வீண் சுமையை சுமத்த வேண்டாம், எதையும் வலுக்கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று ஆவியானவர் முதல் கடிதத்திலே கையெழுத்து போடுகின்றார். திரு அவையினுடைய முதல் ஆவணத்திலே, முதல் அறிக்கையிலே இவ்வாறு இயேசுவின் வாழ்விலும் சரி, திரு அவையின் வாழ்விலும் சரி, திருத்தூதர்களின் வாழ்விலும் சரி, என் ஒட்டுமொத்தமாக புதிய ஏற்பாட்டின் ஒவ்வொரு நிலையிலும் முதல் துவக்கமாக இருப்பவர் ஆவியானவர். என்னுடைய வாழ்விலும் ஆவியானவரே நீர் வேண்டும், நீர் என்னோடு இருந்து அனைத்தையும் இயக்க வேண்டும், அனைத்தையும் செய்ய வைக்க வேண்டும், அனைத்திற்கும் நீர் ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும், தொடக்கத்தில் எனக்கு வரைபடம் வரைந்து தர வேண்டும். நான் செய்கின்ற காரியங்கள், நான் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் நான் ஏதோ திட்டமிட்டு, நான் அதிக புத்திசாலியாக எல்லாவற்றையும் மிகவும் நுணுக்கமாக அதனுடைய எல்லா நீக்கு போக்குகளையும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஐ டேக் கேர். இல்லை ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு ஞானமாக இருக்க வேண்டும், வழிகாட்டியாக இருக்க வேண்டும், எங்கள் வாழ்விலே எல்லாமாக இருக்க வேண்டும், எங்கள் தொடக்கமாகவும் நிறைவாகவும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தினுடைய நற்கனியாகவும் பலனாகவும் இருக்க வேண்டும். எங்களுக்கு நீர் வேண்டும் ஆவியானவரே என்று உருக்கமாக ஜெபிப்போம். நாம் காணொலியிலே இந்த நவநாள் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறோம். முடிந்தவர்கள் முழந்தாள் படியிடுவோம். பாரம்பரியமாக ஜெபிக்கப்படுகின்ற ஆவியானவருடைய மன்றாட்டு, முற்காலத்தில் லத்தீனிலே அது பாடுவார்கள். வேனி கிரேயாத்தோ ஸ்பிரித்தோஸ், ரொம்ப அருமையான அர்த்தமுள்ள பாடல். அதனுடைய ஓரளவு மொழிபெயர்ப்பிலே நாம் இப்பொழுது உருக்கமாக ஜெபிக்கின்றோம். உங்களிடம் வரிகள் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, கண்களை மூடி ஜெபிப்போம்.
தூய ஆவியாரே இறைவாம், எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறை ஆறுதல் ஆனவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றி மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்கச் செய்யும், உயிரோடு இருப்பதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மையே நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமென். ஆவியானவரை உருக்கமாக அழைத்து விவிலியத்திலே நாம் காண்கின்ற இந்த நாட்களிலே காணப்போகின்ற ஆவியானுடைய வெளிப்பாடுகளை எல்லாம் முன்வைத்து உருக்கமாக ஜெபித்து பாடுவோம் இந்த ஆவியானவரின் பாடலை. ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். நான் நடக்கும் பாதைகளில் வெளிச்சம் காண செய்யும். நான் எடுக்கும் முடிவுகளில் தெளிவினை பெற செய்யும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். வலிமையின் போர்வையினை எம்மீது விழ செய்யும். இரண்டு மடங்காக ஆற்றலை எமக்கு தாரும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். பூமியின் முகத்தினையே நீர் புதுப்பிக்க வந்தருளும். உலர்ந்த எலும்புகளை மீண்டும் உயிர் பெற செய்தருளும். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும். வலுவற்ற நிலையினிலே யாம் ஜெபிக்க துணை செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்று
யாம் அறிக்கையிட செய்யும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும் ஆவியானவரே, தூய ஆவியானவரே, துணையாக வந்தருளும், துணையாக வந்தருளும். தாழ்ந்து பணிந்து மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
அனைவரும் எழுந்து நின்று அன்னையை மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்துவோம். மாசில்லா கன்னியே மாதாவே உம்மே நேசமில்லாதவர் நீசரே ஆவார். வாழ்க 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 மரியே வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.